Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு டேஸ்டியான பைனாப்பிள் ஸ்பாஞ்ச் கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போறோம். இப்போ இந்த கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கேக்குக்கு தேவையான ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ்லாம் ஜலிச்சு எடுத்துறலாம். நான் 250 ml கப்ல 1 கப் மைதா மாவு எடுத்துர்க்கேன். அதுல இருந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நான் தனியா எடுத்துறேன். ரெண்டு டேபிள்ஸ்பூன் மைதா எடுத்தோம்ல அதுக்கு பதிலா 2 டேபிள்ஸ்பூன் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துறலாம். நான் இங்க ஒரு 3 தடவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்க போறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்கு சேர்த்திருக்கோம் அப்படினா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கும்போது நம்ம கேக் சீக்கிரமா பேக் ஆயிடும். அதுவும் இல்லாம கேக் நல்லா சாஃப்ட்டா கிடைக்கும். அதுக்காக நான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கிறதுனால நம்ம கேக்குக்கு ஒரு நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ நான் ஒரு 3 தடவை நல்லா ஜலிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போறேன். அப்பதான் நம்ம சேர்த்த கார்ன்ஃப்ளவர் மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடால ஈக்குவலா மிக்ஸ் ஆகும். கேக் நல்லா பொங்கி வரும். ஒரு ட்ரையான பவுல்ல 4 முட்டையோட மஞ்சள் கரு எடுத்துர்க்கேன். அதுல ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்து இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இங்க விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்க பீட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதல நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு பொடி பண்ணி வச்சிருக்க சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் 1/2 கப் இதல சேர்த்துக்கலாம். மீதி 1/2 கப் நம்ம முட்டையோட வெள்ளை கருவுல சேர்க்க போறோம். இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டையோட டார்க் yellow கலர் மாறி ஒரு லைட் yellow கலர்ல வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதல ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இடையில நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சிருக்கேன். ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க பால். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் மீதி இருக்க எல்லா ட்ரை இன்கிரிடியன்ட்ஸையும் சேர்த்துக்கிறேன். இடையில பாலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கமெண்ட்ஸ்ல ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க கேக் கட் பண்ணும்போது நிறைய கிரம்ஸ் வருது ஐசிங் பண்ணும்போது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எதனால அப்படினா கேக் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். அதனால கூட உங்களுக்கு கிரம்ஸ் நிறைய வரக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க மைதால இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி கேக் பேட்டர் ரெடி பண்ணி பேக் பண்ணி பாருங்க. கிரம்ஸ் உங்களுக்கு வராது. கேக்குக்கு ஒரு நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க ஜலிச்சு எடுக்கும்போது 3ல இருந்து ஒரு 4 தடவையாவது கண்டிப்பா நீங்க ஜலிச்சு எடுக்கணும். அப்பதான் கேக்கோட டெக்ஸ்சர் கரெக்ட்டா வரும். இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இத மூடி போட்டு கவர் பண்ணி வச்சுக்க போறேன். அதுக்குள்ள நம்ம எக் ஒயிட்ட பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்க ஒரு ட்ரையான பவுல்ல 4 முட்டையோட வெள்ளை கரு எடுத்துர்க்கேன். அதுல ஒரு 1/2 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை சேர்த்து நல்லா ஸ்டிஃப் பீக்ஸா வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்க போறேன். இப்போ நம்மளோட எக் ஒயிட்ஸ் நல்லா ஸ்டிஃப் பீக்ஸா வந்துருச்சு. இப்போ நான் பீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல முட்டையோட மஞ்சள் கரு அதுல வெள்ளை கருவை சேர்த்து மெதுவா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவர் மிக்ஸ் பண்ணாம பொறுமையா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா எக் ஒயிட்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பேட்டர் ரெடி பண்ணி எடுத்துக்க போறேன். இப்போ நம்ம பேட்டர் நல்லா ஸ்மூத்தா ரெடி ஆயிடுச்சு. இத பேக் பண்ணி எடுத்துறலாம். நான் இங்க 6 inch கேக் pan எடுத்துர்க்கேன். அதுல பட்டர் பேப்பர் போட்டு கிரீஸ் பண்ணிருக்கேன். அதுக்குள்ள பேட்டர் ஊத்தி நம்ம பேக் பண்ணி எடுக்க போறோம். நான் இங்க ஒரு பாத்திரத்தை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்குள்ள இறக்கி வச்சு 30ல இருந்து 35 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுக்க போறோம். எப்பவுமே 1 kg பேட்டர் பண்ணும்போது பேக் ஆகறதுக்கு 40ல இருந்து 45 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இப்போ எனக்கு 30ல இருந்து 35 நிமிஷத்துக்குள்ள கேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கேக் கூல் ஆனதுக்கு அப்புறம் நான் 3 லேயரா கட் பண்ணி காமிக்கிறேன்.
இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் கேக்கை வந்து கட் பண்ணும்போது அதிகமாக க்ரம்ஸ் வந்து வரவே இல்லை. பாருங்க கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்குது. இப்போ இந்த கேக்கை வந்து டீ கேக் மாதிரி அப்படியே கட் பண்ணி கூட சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஐசிங் கூட பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்டியான சூப்பரான சாஃப்டான பைனாப்பிள் ஸ்பாஞ்ச் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான கேக் வீடியோவில் பார்க்குறேன்.